திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கமும். இன்று பாடல் 16. 1001 கடவுள் வாழ்த்து. கோது குலாவிய கொன்றை குழற்சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. நரம்போடு இருக்கும் கொன்றை பூவை சூடிக்கொண்டு சுருள் சுருளான சடையை உடையவரும் அழகு நிறைந்து பிரகாசிக்கும் நெற்றியை கொண்டிருக்கும் உமாதேவியை தமது இடப்பாகத்தில் உடையவரும் ஒரு மாசில்லாத தூய்மையானவருமான இறைவனை மும்மல பற்றுக்கள் இன்னும் நீங்காமல் இருக்கும் அமரர்களும் தேவர்களும் எப்படி கூடி குலாவுவார்கள்? ஆதலால் இறைவனின் இயல்பை அவர்கள் அறியாமலேயே இருக்கின்றனர். மும்மல பற்றுகள் என்பது மும்மலம் ஆணவம் கன்மம் மாயை. அந்த பற்றுகள் இன்னமும் நீங்காமல் அறியாமலேயே இருக்கின்றனர். நன்கு திருத்தப்பட்ட சுருண்ட முடியில் கொன்றை மலரை அணிந்திருப்பவன் சிவபெருமான். அவன் ஒளி விளங்கும் நெற்றியையுடைய உமையம்மையை தன் பாதியாக கொண்டவன். அமரர்களும் தேவர்களும் தாம் விரும்பியதை அடைய தம் குற்றங்களை களைந்து நற்குணங்களை பயின்று சிவபெருமானை நாடி இருப்பார்கள். ஆயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவனென்றெண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. வெங்காயம் பெருங்காயம் ஆகிய இரண்டையும் ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் அதிலிருந்து வரும் வாசனையை விட கருமையான கத்தூரியில் இருந்து வரும் வாசம் அதிகமாகும். அதுபோலவே உலகமெங்கும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு கலந்து முயன்றாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை கலந்து பெறும் உறவுக்கு கொஞ்சம் கூட ஈடாகவே ஆகாது. வெங்காயம் என்பது பருமையான தேகத்தையும் பெருங்காயம் என்பது நுண்மையான தேகத்தையும் குறிக்கும். இவ்விரண்டு தேகங்களும் உயிர்களின் உடலுக்குள்ளே கலந்து இருந்தாலும் அது இறைவனோடு கலந்து பெறும் சூக்கும தேகத்திற்கு ஈடாகாது. உலக பற்றுகள் எவ்வளவுதான் இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இறைவனோடு இரண்டர கலந்து பெறும் பேரின்பத்திற்கு ஈடாகவே ஈடாகாது. பதிகம் 18. அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவம் நோக்கி யதுபதி யாதரி தாக்கம தாக்கென இதுபதி கொள் என்று எம்பெருமானே. குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டு இனி நீ வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஊர், நீ அதற்கு அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல ஆதரவு கொடுத்து அவர்களுக்கும் வேண்டிய செல்வம் வழங்குவாயாக என்றும் அருளிய மாபெரும் கருணையாளன் எம்பெருமான். உலக பற்றுகளில் விருப்பம் வைக்காமல் இறைவனின் மேல் தீராத அன்பு கொண்டு அவனை எண்ணி வடதிசை நோக்கி. இங்கே வடதிசை என்பது 7வது சக்கரமான சுழுமுனை நாடியின் உச்சமான சகஸ்ரதலத்தை குறிக்கும். தவம் புரிந்தால் அளவிட முடியாத அளவு செல்வங்களை உலக செல்வங்களுக்கும் மேலான செல்வங்களான சித்திகளையும் முக்தியையும் கொடுத்து அந்த செல்வங்களுக்கெல்லாம் நம்மை தலைவனும் ஆக்குபவன் எம்பெருமான் இறைவன் ஒருவன். இன்று பாடல் 19. இதுபதி ஏலம் கமழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. இந்த உலகத்தில் ஏலக்காயின் சுகந்தமான வாசனை வீசக்கூடிய 7 விதமான காடுகளை உருவாக்கியவன் இறைவன். அவற்றை பேரழிவு காலத்தில் வெறும் சாம்பல் கோடுகளாகவும் மாற்றுபவனும் அவனே. அவன் அனைத்தும் அறிந்த பேரறிவாளன். பிறைநிலா சந்திரனை தன் திருமுடியில் அணிந்திருக்கும் இறைவன் தன்னை நோக்கி உயிர்கள் புரியும் உண்மையான தவத்தை மெச்சி அந்த உயிர்களின் உடலையே தான் கொண்ட திருக்கோயிலாக எழுந்தருளும் மாபெரும் அருளாளன். சுகந்தமான வாசனை வீசும் 7 காடுகள் என்பது அற்புதமான சக்தியை தமக்குள் அடக்கியிருக்கும் 7 சக்கரங்களை குறிக்கும். உயிர்களின்
உடலில் இருக்கும் இந்த 7 சக்கரங்களே அவற்றை முக்திக்கு அழைத்துச் செல்லும் வழியை கொடுக்கக்கூடியவை. சக்தி வாய்ந்த 7 சக்கரங்கள் இருந்தாலும் அவற்றை முறைப்படி தியானத்தால் சக்தியூட்டாமல் விட்டுவிட்டால் உயிர்களின் உடல் ஒரு நாள் அழிந்து வெறும் சாம்பலாக மாறிவிடும் என்பதையே சாம்பலாகும் காடுகள் குறிக்கிறது. இறைவன் முக்காலமும் அறிந்தவன், அவன் பேரறிவாளன் என்பது அவனிடம் இருந்து எதையுமே மறைக்க முடியாது என்பதை குறிக்கிறது. மாபெரும் அன்பானவன் சந்திரனை விட குளிர்ச்சியை உடைய இறைவனை நோக்கி உண்மையான தவம் இருந்தால் அந்த உயிர்களின் உடலே இறைவனே மகிழ்ந்து வந்து தங்கும் இடமாகிவிடும். இதுவே முக்தியை அடையும் வழியும் ஆகும். அப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம். கடிமலர்குன்றம் மலையதுதானே. படைப்புகள் அனைத்திற்கும் ஆரம்பம் எப்போது, அழிவு எப்போது என்பதை முன்னமே தீர்மானித்து அதன்படியே படைத்து அருளுபவனும் தன்னை வணங்கி வழிபடும் அடியவர்க்கு அடியவனாக இருப்பவனும் இறைவனின் தன்மையை உணர்த்தும் அறங்களையும் நெறிகளையும் தேடினால் அது வேதங்களே ஆகும். அத்தகைய இறைவனின் உருவம் எப்படி இருக்கும் என்று தேடினால் இடி இடிக்கும் போது வானத்தில் தோன்றும் மின்னல் ஒளியும் அவன் உருவமே. அப்போது கேட்கும் இடியின் ஓசையும் அவன் உருவமே. இப்படி அனைத்தையும் தன் உருவமாக கொண்டிருக்கும் இறைவனின் இருப்பிடம் எது என்று தேடினால் வாசனை மிக்க மலர்கள் சூழ்ந்த சோலைகளை கொண்ட குன்றுகளெல்லாம் அவன் இருப்பிடமே. ஆகிய யாம் வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப் பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும். திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.